எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் குரு செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கையானது 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும், அவர்களுக்கு எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணவரவானது ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானதும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசி இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவார்கள். அதற்காக சில காலங்கள் எடுத்துக்கொள்வார்கள். நவகிரகங்களினுடைய இடமாற்றத்தை பொறுத்து ஒருவருடைய ஜாதகம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எழுதப்படுவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது தனது சொந்த ராசியில் சூரிய பகவான் பயணம் செய்து வருகின்ற அதே சமயம் தேவர்களினுடைய ராஜகுருவாக திகழ்ந்து வரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசியில் கடந்த மே மாதம் தனது பயணத்தை தொடங்கியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதியன்று நவகிரகங்களினுடைய தளபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசியில தனது பயணத்தை வந்து தொடங்கினார். செவ்வாய், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும் தற்போது சுப நிலைகளில் ஒன்றிணைந்து பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிகழ்வு 99 வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்துள்ளது. அது அனைத்து ராசிகளுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இருப்பினுமே செவ்வாய் பகவான், குரு பகவான், சூரிய பகவான் ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது. அது எந்த ராசிக்காரர்கள் என்பதை குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக வந்து காணப்படுவது மேச ராசிக்காரங்க. மேச ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 5வது வீட்டில் சூரிய பகவானும், 2வது வீட்டில் குரு பகவானும், 3வது வீட்டில் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து வருகின்றன. இதனால் உங்களுக்கு ஏராளமான பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அனைத்து துறைகளிலும் வெற்றிகளானது வந்து கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவேறுங்க. தொழிலில் உங்களுக்கு சிறப்பான பலன்களானது வந்து கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் மற்றும் பதவி உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடுங்க. மாணவர்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றியை வந்து நீங்கள் காணலாம். பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். வணிகத்தின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க. மேலுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே உங்களுக்கு செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனாலும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடித்து கொள்ள முடியும். அதேபோல் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு ஏற்படுங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியினால் தேவையற்ற மனக்கவலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மேலுமே உங்களுடைய சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது. பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வழக்கு விவகாரங்களில் தடை தாமதங்களானது உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தகர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது இப்பொழுது நீங்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க. உங்களுடைய ராசியில் 5வது வீட்டில் சூரிய பகவானும், 5வது வீட்டில் குரு பகவானும், 6வது வீட்டில் செவ்வாய் பகவானினுடைய பயணங்கள் செய்து வருகின்றனர். இதனால் உங்களுக்கு சிறப்பான பலன்களானது வந்து கிடைக்குங்க. 7.5 சனியினுடைய கடைசி கட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற தொடர்பான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது வந்து கிடைக்குங்க. அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவானது முழுமையாகவே உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அதேபோல் வியாபாரத்தில் நல்ல லாபங்களானது கிடைக்குங்க. பணம் உங்களை தேடி வரும். அதேபோல் சிக்கி கிடந்த பணத்தினால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடுதலையும் வந்து உண்டாகும். நண்பர்களால் உங்களுக்கு உதவிகளானது வந்து கிடைக்கக்கூடுங்க.
கடின உழைப்பு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளும் இப்பொழுது கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் மதிப்பும் மற்றும் மரியாதையானது கிடைக்கக்கூடும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதனால தொழில் வியாபாரத்தில் உயர்வுகளானது உண்டாகுங்க. பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவுகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள். செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டும் இப்பொழுது நீங்கள் பெறலாம். குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி இருப்பதனால குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களும் சேரும். அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் குறித்து தேவையான பணிகளையும் நீங்கள் கவனிப்பீர். மேலுமே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகையானது இப்பொழுது சேரும். சிலருக்கு வேலை மாற்றங்களானது உண்டாகுங்க. கணவன் மனைவி உறவுகளானது இப்பொழுது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கையானது அதிகரித்து காணப்படுங்க. அதேபோல் பெண்கள் பார்த்தீங்கன்னா திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலுமே பார்த்தீங்கன்னா சாதகமான முடிவை பெறலாம். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பார்த்த திருப்பங்களானது ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளராசி. இந்த துளராசிக்காரர்களுக்கு 8வது வீட்டில் குரு பகவானும் 9வது வீட்டில் செவ்வாய் பகவானும் 11வது வீட்டில் சூரிய பகவானும் பயணம் செய்து வருகின்றன. இதனால் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களானது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்க போகுது. அனைத்து துறைகளிலும் வெற்றிகளானது கிடைக்கும். இதுவரை திருமணத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்துமே விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணங்களானது கைகூடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே இப்பொழுது நிவர்த்தி அடையும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் வாழ்க்கை துணையின் மூலமாக முழு ஆதரவுகளும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்குங்க. புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உண்டாகுங்க. ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இப்பொழுது காணப்படும். மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும். பணவரவானது அதிகரிக்குங்க. பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைகளானது உங்களுக்கு உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து விடுபடுவீர். உத்தியோகஸ்தர்களினுடைய நிலைகளானது மேம்படுங்க. அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது பார்த்தீங்கன்னா நீங்குங்க. வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ளக்கூட வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு திருமணங்களானது கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது ஏற்படுங்க. பிள்ளைகளால் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. விரும்பிய பொருளை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அதே போல் கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு தாமதமாக வரக்கூடும். கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும்போது கவனங்கள் தேவை. பொருளாதாரங்களானது உங்களுக்கு உயரும். எதிர்ப்புகளானது விலகும். அதேபோல் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது தீரும். பல வகையான யோகங்களானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டு இருந்திருக்கும். அந்த மனக்குழப்பங்களானது இப்பொழுது நீங்குங்க. ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானங்களானது உங்களுக்கு தேவை. தொழிலில் முன்னேற்றங்களானது காணப்படும். பொருளாதார முன்னேற்றங்களும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகங்களை பிடிக்கும். அதேபோல் மாணவர்களுமே இப்பொழுது கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கும். அதேபோல் உங்களுடைய மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் இப்பொழுது மறையுங்க. பண நடமாட்டங்களானது இப்பொழுது சீராக இருந்து வரும். இடமாற்றங்கள் நிலை மாற்றங்கள் ஆகியவை சிலருக்கு ஏற்படுங்க. தம்பதிகளுக்குள் ஒவ்வொரு ஆளும் பார்த்தீங்கன்னா அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் எதிரிகள் அடங்கி போவார்கள். கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் அதிக லாபத்தை இப்பொழுது பெறலாம். அதேபோல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் கவனங்கள் தேவை. பிள்ளைகளால் சந்தோஷங்கள் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். தாய் உடல் நலனில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தி வருவது ரொம்ப அவசியமானது. மேலுமே ஒரு சில விஷயங்களில் உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கையானது தேவை. முயற்சிகளில் தடைகள் வந்தாலுமே அதையெல்லாம் முறியெடுத்து வெற்றி பாதையில் நீங்கள் பயணிப்பீர். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான
புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.